அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, இந்த தம்பம் அப்படிங்கிற அசுர குண லட்சணங்களை பற்றி கூறவும். தம்பம்னா, தான் செய்த நன்மைகளை நான் தான் செய்தேன் என்று நினைத்துக் கொண்டு, அதிலே பெருமை அடைவதற்காக அடுத்தவர்களிடம் எடுத்துக் கூறுவது தம்பம். நன்மைகளை. இதுவே அசுர குணம்ன்ட்டாரு. அப்புறம் செய்யாதத சொன்னா அது என்ன குணம்னு தெரியல. நன்மை செய்ததை வெளி சொன்னாலே அசுர குணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதுல லாஜிக் புரிஞ்சுக்கிறணும். ஏன் வந்து அது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய கெட்ட குணமாக சொன்னாரு? நன்மை தான் பண்றான். ஸோ அதுல வந்து அவரு 4 பேர்ட்ட சொன்னாதான் என்னவாம்? அது கொஞ்சம் பெருமை அடைஞ்சுட்டு போதுமே. 4 பேருக்கு நன்மை நடக்குதே அப்படின்னு சொல்லலாமே. இத கொண்டு போய் அசுர குணத்துல போட்டு, மிக ஒரு கொடூரமான ஒரு குணத்தோட இதையும் இணக்கி வச்சிருக்காங்களே, ஏன்? அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஸோ அந்த லாஜிக் புரியணும். இதை ஏன் அசுர குணத்துல வச்சிருக்கா? அப்படின்னா, இது வந்து இந்த திருடனை வந்து அசுர குணம்னு சொல்லாம என்ன பண்றது? திருடன் அப்படிங்கிறவன நம்ம வந்து எப்படி அசுர குணத்துல வச்சிருக்கோமோ, அதே மாதிரிதான் இதுவும். எப்படி? இப்போ ஒருவன் நன்மை செய்கிறான் அப்படின்னா, அவன் நன்மையே செய்யவில்லை என்கின்றதுதான் உண்மை. ஆனா யாருக்கும் யாரும் நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்மால முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு நன்மை செய்கிறேனே அப்படின்னு சொன்னேன்னா, நான் திருடன். இந்த ஆன்சரை சொல்வதற்கு யாரை வைத்து நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, முதல்ல அந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. அதுல இருந்து எனர்ஜி வாங்கி மூச்சு காத்து உள்ள போயிட்டு போயிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பஞ்சபூதங்கள், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மரம் இது தனி. இதையும் தாண்டி என் மனம். இந்த மனதிற்குள்ள பிறக்கும் போது ஆனாவனா தெரியாது, ஏபிசிடி தெரியாது, ஈவன் பேச தெரியாது. அம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா நாக்கை எப்படி உச்சரித்து சவுண்ட வெளியே கொண்டு வரணும். அப்ப இங்கே கொடுக்கப்பட்டது. அப்ப பேச்சு கொடுக்கப்பட்டது, அனுபவம் கொடுக்கப்பட்டது, அறிவு ஞானேஸ்வரி மூலியமாக சொல்லி கொடுக்கப்பட்டது. ஸோ எல்லாம் இங்க கொடுத்தத, அது பக்காவா சூப்பரா கொடுத்தத அறகுறையில சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அப்ப இதுல நான் வந்து பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரூ. 100 கையில கொடுத்து, தம்பி இதை அங்க போய் கொடுத்துருங்கிறார். நான் அந்த ரூ. 100 கொண்டு போய் என்னால ரூ. 100 கொடுக்க முடியாம ஒரு ரூ. 50 கொடுத்துட்டு வந்துட்டு, நான் தான் அவருக்கு ரூ. 50 கொடுத்தேன்னு ஒருத்தன் பெருமை பேசினா, அவனை வந்து அசுர குணம் தானே சொல்லுவோம். அவன் வந்து முழுசா கொண்டு போறதையும் கொண்டு குறிக்க தெரியாத ஒரு திறமையற்றவன். மேலும் அவன் கொடுக்காததை தான் கொடுத்ததாக நினைக்கிறான்னா அது திருட்டுத்தனம். இன்னொருத்தருடைய புகழை அவன் எடுத்துக் கொள்கிறான். அதே மாதிரி தானே இப்ப நான் வந்து உங்களுக்கு சரியா சொல்லிட்டேன் அப்படின்னா, அப்போ பஞ்சபூதங்களை டம்மியாக்கி ஞானேஸ்வரிய ஃபீட் பண்ணி அதுக்கு பல அனுபவங்களை கொடுத்த ஞானதேவரை எல்லாம் மதிக்காம, ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து, அது அவர்களுக்கு உண்டானதை என்னுடையது நான் சொல்றது ஆஹ் ஒரு திருட்டுத்தனம். இததான் அசுர குணம். ஸோ செய்யாததை செஞ்சதா சொல்றது. யார் மூலியமோ யாரோ செய்ததை தான் செய்ததாக மார்த்தட்டிக் கொள்வது. இப்ப பண்ணுவது இறைவன். ஆனா அதை நான் செய்ததாக நினைத்துக் கொள்வது என்பது திருட்டுத்தனம். ஸோ அதனால் அசுர குணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன் இது அசுர குணம் என்று சொல்லப்பட்டது? ஆனா இது வந்து ரொம்ப கேவலம் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள்ல நிறைய சொல்றாரு. ஒரு தொடப்பம் இருக்கு. அதாவது பிரச்சனை என்னன்னா, கைக்கு எட்டியதை இது அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முட்டாள்தனம். கைக்கு எட்டியதை கீழே போட்டு நசுக்கி கஷ்டப்பட்டு கொன்றான். பட்டினியில இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு? ஒருவன் கோயில்ல வந்து தொடப்பத்துல மொத்தம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, தொடப்பம் தான் கிளீன் பண்ணது. ஸோ கோயில் முழுக்க ஒற்றை அடிச்சு ஒரு தொடப்பத்தை வச்சு கிளீனா பண்ண பிறகு, அந்த தொடப்பத்தை எடுத்து தோரணையா கட்டி தொங்க வச்சா எப்படி கேவலமோ,
ஏன்னா அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமானது அப்படிங்கிறார். அப்ப அவன் நன்மைதான் செய்தான். ஆனா அந்த செய்த நன்மைக்கு ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து ஒரு ரெகக்னிஷன் எதிர்பார்த்து நான் தான் பண்ணேன்ட்டு முன்னாடி தொங்க விட்டோம்னா கேவலப்பட்டு போகிறான்னு அர்த்தம். அப்ப நன்மையினால் அவன் அடையக்கூடிய அதான் கை கெட்டியது. ஆனா அதை என்ன பண்ணிடுறான், வீணாக்கிடுறான். அப்ப நல்ல 100 லிட்டர் பாலை நல்லா கறந்து காய்ச்சிட்டு அதுல நான் தான் இதை செய்தேன் என்று பெருமையை மாத்தட்டி கொள்ளும் போது அதிலே விஷம் கலந்தவனாகி அப்ப அவ்வளவு செய்ததும் செய்யாததாகி அவனுக்கு தீமையை விளைவிக்கிறது. சோ அதுதான் அவர் அந்த எக்ஸாம்பிள்ல திருப்பி திருப்பி சொல்றார். சோ அப்ப எது நன்மைக்கு பயன்படுகிறதோ அதுவே நம்ம வெளியில எடுத்து சொல்லும் போது நமக்கு திருட்டுத்தனம் என்கின்ற ஒரு பட்டம் நமக்கு தீமையாகி சென்று விடுகிறது. ஆதலால் அதை புரிந்து கொண்டு இந்த அசுர குணத்தை விட்டு வெளியே வா அப்படிங்கிறார். சோ அதுதான் உண்மை. ஸோ கொஞ்சம் ஈகோ இல்லாம நம்ம வரும்போது நிர்வாணமாக பாஷ தெரியாம ஈவன் பேச தெரியாம நடக்க தெரியாம இருந்த நம்மை பாதுகாத்து 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 ஊட்டி 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 எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. அதுதான் நான் சொன்னேன், முழுசையும் கொடுக்கறது இல்லை. ஞானேஸ்வரியில முழுசும் ஞானதேவர் கொடுக்கிறார், எக்ஸ்பீரியன்ஸ் முழுசும் ஞானதேவர் கொடுக்கிறார். ஆனா அந்த அளவுக்கு முதல்ல நான் யூஸ் பண்ணேன்னா தெரியாது. அதுல நான் டெலிவரி பண்றதே 50% கூட இல்ல. இதுல மொத்த கிரெடிட் நான் எடுத்தா எப்படி? அதுதான் சொன்னேன், 100 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா அங்க போய் கொடுத்துட்டு அவன் பணமே இல்ல, அதனால 50 ரூபா அவன் வேற சாப்பிட்டான், அது சரியா கூட கொடுக்கல. ஆனா நான் தான் 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்ட்டு ஒருத்தன் சொன்னா எந்த அளவுக்கு ஒரு பொய்யான திருட்டுத்தனமானதோ அந்த அளவுக்கு ஒரு திருட்டுத்தனமானது. மேலும் கை கெட்டிய நன்மை தீமையாக போய்விடுகிறது. அதை தேவையில்லாம எடுத்து சொல்லி அதுல பெருமை கொள்ளுது. என்னால் நீங்க சொல்லவே முடியாது, எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. அப்போ ஆல்மோஸ்ட் இங்க நானை போய் தேடி பார்க்க வேண்டியது இருக்கு. நாலேஜ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உடம்புக்கு தேவையான அந்த புலன்களை நான் தயாரிக்கவில்லை. அது இப்போதும் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது உள்ளே 1008 வேலை நடந்து கொண்டு நான் சுகமாக வாழ்வதற்கு ஒரு சொசைட்டியை கொடுத்து அந்த சொசைட்டியில இருக்கிற அந்த மீச்சோலினால 0 காஸ்ட்ல எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நான் அதுல கிடைச்சத நான் கொடுக்குறேங்கிறதே முட்டாள்தனம். கொடுத்தானே ஆகணும். அதாவது ஒருத்தன் கடனை வாங்கிட்டு, இது 3வது பாயிண்ட், கடனை வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுத்துட்டு நான் அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னு பெரிய போஸ்ட் ஒட்டி ஓட்டினா எவ்வளவு ஒரு கேவலமானது. அததான் அசுர குணங்கிறான். கடனை திருப்பி கொடுத்துட்டு என்னப்பா அவனுக்கு தானம் பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கான். அப்ப கடன்னா என்ன? நான் சூரிய ஒளியில இருந்து பஞ்சபூதங்கள்ல இருந்து எல்லாத்தையும் இந்த சொசைட்டில இருந்து அனுபவிக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மொத்த சொசைட்டிக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் செல்போன்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த செல்போன் வெறும் 10,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இந்த 10,000 நானே தயாரிக்கணும்னா எத்தனை ஜென்மம் ஆகணும்? இந்த பிளாஸ்டிக் ரிஃபைனரிக்கு போகணும். அப்போ அந்த சிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் டெக்னாலஜி உருவாக்குறதுக்கே பல ஜென்மம் ஆயிரும். அதுக்கப்புறம் மெட்டீரியல். அப்ப எவ்வளவு ரூபா ஆகும்? நான் மட்டும் தனியா உட்காந்து யாருமே இந்த உலகத்துல இல்லைன்னா இந்த செல்போனை நான் தயாரிக்கணும்னா என் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்போ உலகத்தில் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் என்பதற்காக இது சுலபமாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எனக்கு வந்த மாதிரி வந்துடும். அதே நான் செல்போன் டவர் இங்க இருந்து டெல்லி அமெரிக்கா எல்லாம் பேசணும், அதுக்கு ஃபுல்லா செல்போன் டவர் போடணும், எத்தனை 1000 கோடி செலவாகும். ஆனா வெறும் மாசம் 100 ரூபா 150 ரூபா கொடுத்துட்டு ஜாலியா பேசிட்டோம் அப்படின்னா என்ன? இந்த சொசைட்டி. அப்போ சொசைட்டி கம்பைன் பண்ணி இருக்கிற விளைவு நான் எளிதாக கடந்து செல்கிறேன். பஸ்ல 10 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு நான் பாட்டு 5 கிலோமீட்டர் வந்துடுறேன் அப்படின்னா இதுவே யாருமே இல்லைன்னா பஸ்ஸை நான் தயாரிக்கணும், நான் பெட்ரோலை அரேபியால இருந்து கொண்டு வரணும், அதுக்கு ரிஃபைனரி வைக்கணும், எத்தனை 1000 கோடிகள், எவ்வளவு நாலேஜ் வேணும். அதுக்கப்புறம் நான் அந்த வண்டியை தயாரிச்சு இரும்பு தொட்டு லொசுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இத்தனை வேணும்.
இது எல்லாம் நானே உட்கார்ந்து தயாரிச்சுன்னா எத்தனை ஜென்மங்கள், எவ்வளவு எஃபோர்ட், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ரூபா, எவ்வளவு பண விரயம், எத்தனை வகையான ப்ராசஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து வெறும் 10 ரூபால நான் வந்துட்டேன்னா, முழுக்க முழுக்க இந்த சமுதாயம் என்னுடன் பகிர்ந்து கொள்வதின் விளைவு. ஸோ அப்ப அந்த சமுதாய பகிர்வுல தான் நான் எல்லாமே 0 காஸ்ட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சமுதாயம் மூலியமாக நீ நிறைய அனுபவிக்கிற. அந்த சமுதாயத்துக்கு ஒரு நன்மை செய்யறேன்னா, வாங்கிய கடனை திருப்பி தருகிறாய். அது செய்யலைன்னா அது மகா மோசம். வாங்கிய கடனை திருப்பி குடுத்துட்டு, நான் குடுத்தேன்னு பெருமை அடிச்சோம்னா, அது எவ்வளவு கேவலமானது. ஸோ ஆதலால் இது அசுர குணம் என்று சொல்லப்பட்டது. அப்ப வாங்கிய கடன் அதுக்கு தான் வந்து வாங்கிய கடனை திருப்பி நன்றி உணர்வோடு தானம் பண்ணும்மா. அதிதிக்கு செய்ய வேண்டிய உபச்சாரம் எல்லாம் செய்துவிட்டு, அதுக்கப்புறம் அவன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு. அப்ப அவன் குடுத்ததாகவே நினைக்கல. ஏன்னா குடுக்குறது அப்படின்னாலே ஒரு ஈகோ வந்தது. கடன கடன் குடுத்தார், கடனை திருப்பி குடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு விசுவாசம் தானே. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க குடுத்த பணத்தினால தான் நான் ஓரளவுக்கு சர்வையா முடிஞ்சது. இப்ப ஏதோ என்ட்ட இருக்குங்க. நீங்க குடுத்தத திருப்பி குடுக்க வந்திருக்கேன். இத்தன நாள் வந்து எனக்கு கடன குடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்ப பணத்த குடுத்துட்டு ஏன் நன்றி சொல்லிட்டு இருக்கான்? ஏன்னா அதன் மூலியம் தான் இவர் ஹெல்ப் ஆனார். அதேதான் இங்க நான் இந்த சொசைட்டி மூலியமாக, பஞ்சபூதங்கள் மூலியமாக அனைத்தையும் நான் அனுபவித்து விட்டு, நான் திருப்பி தர்றது அப்படிங்கிறது வந்து அது என்னுடைய கடமை. இதுல வந்து நான் குடுத்தேன்னு ஈகோல என்ன இருக்கு? ஸோ அந்த அதுவும் திருப்பி தர்றது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது கேவலம். எடுத்ததோ பல 1000 கோடிக்கு ஒர்த்தானது. சூரியனோட ஒர்த்து, கிராவிடேஷனோட ஒர்த்து, இந்த மூச்சு காத்தோட ஒர்த்து, அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஈடு கட்டி இருக்க முடியுமா? எடுத்ததோ லட்சக்கணக்கான கோடி, கொடுக்கிறதோ சில 100 கூட இல்ல. அப்ப 100% எடுத்துட்டு ஒரு 0.1% நான் கூட திருப்பி தராத ஒரு விஷயத்துக்கு, நம்ம வந்து நான் தான் குடுத்தேன் அப்படின்னு பெருமை எடுத்துக்கொண்டா, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு குணம். அததான் இங்கே வந்து அசுர குணம். அப்ப எதுவுமே யாருமே நாம் யாருக்கும் குடுக்கறதில்ல. அங்கிருந்து வாங்கியத தான் குடுத்தோம். அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படி குடுக்கப்பட்டது என்பது நம்முடையது அல்ல. இங்கே குடுத்தத அங்க நம்ம குடுக்குறோம். 4வது கொடுப்பது தான் சுகம். சுகத்த அனுபவிக்கிறான். ஒரு நடிகன் நடித்துக்கொண்டு சுகத்தை அனுபவிக்கிறான். அது அடுத்தவர்களுக்கு என்டர்டெயின்மென்ட்டாக செல்கிறது. அதே மாதிரி நான் நிறைவாக ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஆனந்தப்படுவதற்காக. அது அடுத்தவனுக்கு வந்து நன்மையாக அவன் பார்வையில் படுகிறது. என் பார்வையிலோ நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான். அவன் பார்வையில் அது வந்து நன்மையாக படுகிறது அப்படிங்கிறதுக்காக நான் அனுபவித்துக் கொண்டா நான் தானே இந்த பிளாட்ஃபார்ம் குடுத்ததுக்கு, நான் பேசுறதை கேட்பதற்கு, சூப்பரா ஜாலியா வந்து இந்த டைம் பாஸ் பண்றதுக்கு நான் தானே பணம் தரணும். அப்ப நான் குடுத்துட்டேன் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு குடுத்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? அங்கேயும் கடனாளியா தான் நம்ம இருக்கணும். அனுபவித்து விட்டு. அப்ப கொடுக்கிறதுன்னா என்ன? எத குடுக்குறோம் அப்படிங்கிறதே அது ஒரு அனுபவம். ஸோ அந்த அனுபவிச்சுட்டு அத நான் குடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அத எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது மோசமான குணம். ஸோ அதனால் ஏன் வந்து இது அசுர குணம் என்று சொன்னார் என்று சரியாக புரிந்து கொண்டால் அத விட்டு வெளிய வந்துரலாம். ஏன்னா குடுத்தத குடுத்தோம். அதுலயும் கொடுத்தத விட ரொம்ப ரொம்ப 0.1% கூட கம்மியான விஷயத்த குடுக்குறோம். அதுவும் அனுபவித்தோம். அதற்கு வந்து நம்ம பெருமை தட்டிக் கொண்டு கூலி கேட்பது என்பது திருட்டுத்தனமான பெருமைக்குரியவன் இன்னொருத்தன் கொடுத்தவன். அவன் இத தட்டி பறிச்சு நான் கொண்டு வந்துகிட்டா, அது எவ்வளவு பெரிய மோசம், துரோகம், திருட்டுத்தனம். ஆதலால் இது அசுர குணம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அத விட்டு வெளிய வந்துரலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.